அக்ஷய் விஷ்ணு பேசுகிறார். கடவுள் ஈஸ்வரன் பரமசிவன் எங்கள் அண்ணன் பூரா மால் போட்டு கட்டுதார். மால் போட்டு கட்டியாச்சுன்னா அந்த மானிட பிறவி அதுக்குள்ளே தான் போவேன். ஆடு மாடு கோழி பறவைகளை தவிர அதுக்கு சுதந்திரமாக சாப்பிடும், சுதந்திரமாக போவோம். அது உயிர் இழந்து அறுத்தானா அந்த மால் போட்ட கணக்கில் அவன் தப்பு செஞ்சவன் துள்ள துடிக்காக போயிடுவான். அவன் குடும்பமே துள்ள துடிக்க போயிடுவான். ஆடு மாடு கோழி பறவைகளை சாப்பிட்றான்ல, உயிரை பார்க்காம அந்த நாக்கு வழியை சுளையாக இழுக்கான். அப்போ அரசியல்வாதியிலேருந்து எல்லாம் பல கோடி உள்ளவன் கீழே வார்டு வரைக்கும் வறுத்து விற்கிறவன் போகிறவன் வரவன் எல்லாம் மால் போட்டு கட்டிட்டாரு. ஜோலி முடிய போகிறேன்னு அர்த்தம். மானிட பிறவி நல்லா புரிஞ்சுக்கோடா. விவசாயம் கொடுத்தாரு, நல்லபடியாக போ அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுத்தாரு. அனைத்தும் இந்த 7 செம்மமாக பாழாக்கி வச்சுருக்கான். உலக நாடே பாழாக்கிட்டான். தாய் இந்தியா நாடு முழுவதும் பாழாக்கிட்டான். தமிழ்நாட்டில் தான் ஐயாவை தூக்கி கொடுத்து பாழாக்கி அந்த செம்மத்தில் விளையாட்டு இப்போ மால் போட்டு கட்டுதார். மால் போட்டு கட்டினா சிட்டி கிராமம் பூரா மால் போட்டு கட்டிட்டார். உச்சவர் தான் கட்ட முடியும். உச்சவர் தான்டா கட்டுவார். உச்சகாளி அதான் உச்சவர். புரிஞ்சிக்கோ. மால் போட்டு கட்டிட்டார். தொலைஞ்ச செத்து மடிஞ்சு போவ. தப்பு செய்தக்கான உனக்கு பூமியில் நான் கொடுத்துருக்கேன் மானிட பிறவின்ட்டார். அப்படியே அசிங்கத்திலே கொன்னே விடுவார். அவர் தான் இந்த நிற்கார் வெளியில். பார்த்தியாடா இப்போ தாண்டா விளையாட்டு இருக்குது. மால் போட்டு கட்டிட்டாருன்னா ஜோலி முடிஞ்ச முக்கால்